நமக்கு எத்தனை ஆட் வந்திருக்கு, நம்ம ஆட் பார்க்கறது எப்படி, இப்படி பார்த்தா எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகும், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க லாகின் பண்ணிட்டீங்க, டேஷ்போர்ட் வந்துட்டீங்கன்னா நீங்க இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்கும். இப்போ கரண்டா எவ்வளோ பேலன்ஸ் கையில் இருக்கு, இதுல ஷாப்பிங் வேலட்ல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். இப்போ நீங்க ஒரு பார்க்கணும் அப்படின்னா ஆடு நீங்க விளம்பரம் பார்க்க அப்படின்னு சொல்லி ஒன்று பிளிங்க் ஆகிட்டு இருக்கு ரெட் கலர்ல. அதுக்கு மேல பெண்டிங் அப்படின்னு காமிக்கும். இதுல என்ன மீனிங் அப்படின்னா நம்ம 8 ஆட் பார்த்துட்டோம், இன்னும் ஒரு ஆட் மட்டும் பெண்டிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க விளம்பரம் பார்க்க அப்படிங்கிறத கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் லோட் ஆகுது. யார் நமக்கு விளம்பரம் கொடுத்தாங்களோ அவங்களுடைய ஆட் லோட் ஆகுது. இவங்க வீடியோ ஆட் கொடுத்துருக்காங்க. இப்போ டேப் டு வீடியோ அப்படின்னு கொடுத்தோம்னா அது பிளே ஆகும். இப்போ இவங்களுடைய டீடைல், இவங்க எங்க கடை வச்சிருக்காங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுடைய டீடைல் எல்லாமே நீங்க கீழே பார்த்துக்க முடியும். இவங்க என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க, எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதுல அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஷாப்பிங் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுடைய கேட்லாக்ல, வாட்ஸ்அப் கேட்லாக்ல என்னென்ன வச்சிருக்காங்களோ அது எல்லாமே காமிக்கும். இங்கிருந்து நீங்க டைரக்டா அதை ஆர்டர் போட்டுக்க முடியும். ஆர்டர் போட்டீங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இது கிடைக்கும். இதுவே அவங்களுடைய ப்ராடக்ட்ல இது போட்டிருக்காங்க. இதை டைரக்டா அவங்கள கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் மேலேயே. இந்த ஆடுக்கு மேல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னாலும் கான்டாக்ட் ஆகும். நீங்க இந்த ஆட் பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இதோடைய நம்பர்ஸ் இங்க கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிட்டு க்ளோஸ் ஆயிடும். நீங்க சப்போஸ் அவங்கள கான்டாக்ட் பண்ணி அந்த பொருள் வேணும் அப்படின்னா மட்டும் இதை ஃபில் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க அந்த ப்ராடக்டை வாங்கி ரீசேல் பண்ணணும், இல்லை அவங்கள கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் இங்கே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய கொரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா இங்க டைப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இங்க அக்செப்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். இல்லை அவங்கள நான் கான்டாக்ட் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. நான் இப்போ லீட் கொடுக்குறேன். இப்போ அவங்களுக்கு என் நம்பர் லீடாக போய் ஜென்ரேட் ஆகும். அவங்க என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. எனக்கு என்ன பொருள் வேணும், இல்லை ரீசேல் பண்ணுறேன்னா என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம இப்போ எல்லா ஆடும் பார்த்துட்டோம். நம்ம